வணக்கம். நான் உங்கள் டிகேஎஸ் பில்டர்ஸ் பெரம்பலூர். நம்ம ஒரு வடக்கு பார்த்த பிளான் இப்போ காமிச்சிருக்கோம். இந்த பிளான் நல்லா வாஸ்துக்காக இருக்கு, 100க்கு 100 வாஸ்து. இந்த பிளான் வடக்கு பார்த்த வீட்டுக்கு எப்பயுமே போர்ட்டிக்கோ சனி மூலையில் போடுது, மாற்றி எதை போட்டுறாதீங்க. நீங்கள் வாய் மூலையில் தூக்கி போட்டுவிட்டு படிக்கிட்ட சனி மூலையில் எப்பயுமே போடாதீங்க. அது தவறான தீய பலன்களை உங்களுக்கு உண்டாகும். அந்த போர்ட்டிக்கோ போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா காற்றோட்டமாக இருக்கும். அந்த இடம் நல்லா குழந்தை பிடிக்க சௌகரியமாக இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும். நம்ம இயற்கையான காற்று எப்பயுமே அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். வடகிழக்கு பருவ காற்று எப்பயுமே நம்ம வடகிழக்கு மூலையில் போர்ட்டிக்கை போட்டு வாசப்படி வச்சிங்கன்னா, வடகிழக்கு மூலையில் ஈசானி மூலையில் வாசப்படி வைங்க. ராஜனில் வைங்க. ராஜனில் வச்சிங்கன்னா அந்த காற்று நல்லா காலுக்கு ஃப்ரீயாக வரும். நல்லா உட்காரத்துக்கு ஒரு 10 பேர் வந்தால் பேசுகிறதுக்கு, ஒரு படுக்கிறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹாலில் தான் எல்லாம் பண்ணுவோம். அந்த ஹாலில் நல்லா காற்றோட்டமாக இருக்கணும்னாக்கா, காற்றோட்டம் உள்ள பகுதி ஈசானிய மூலை. ஈசானிய மூலையில் போர்ட்டிக்கோவும் ஹாலும் வச்சா அந்த வீடு அம்சமாக இருக்கும், நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சனி மூலையில் மெயின் டோர் வைக்கலாம், அல்லது வைக்க முடியல எனக்கு அந்த மூலையில் பூஜை ரூம் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அந்த மூலையில் பூஜை ரூம் வச்சுட்டு நீங்கள் மெயின் டோரை தள்ளி போடுங்க. எப்படின்னாக்கா ஓடு சென்டர் பண்ணி வீட்டிலேருந்து ஒரு 5 பாகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 பாகத்தில் மொதல் பாகம் மட்டும்தான், 2வது பாகத்தில் மெயின் டோர் வைங்க. வச்சிங்கன்னா 3 பாகம் உங்களுக்கு மேற்கு பக்கம் கிடைக்கும். அந்த 3 பாகத்தை அந்த பக்கம் விட்டுட்டு 3 பாகம் விட்டுட்டு 4வது பாகத்தில் ஒரு பாகம் தாண்ட விட்டுருங்க. வச்சு வைங்க, நல்ல அம்சமாக இருக்கும். ஹாலில் கிழக்கு பக்கமாகவும் ஒரு ஜன்னல் வைங்க. நல்ல வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் நல்ல வெளிச்சம் கிடைக்கும், காற்றோட்டமாகவும் இருக்கும், நல்ல கதகதப்பான இடமாகவும் இருக்கும். நோய் நொடிகள் உங்களுக்கு அண்டாது. இதில் நான் இந்த ஈசானிய மூலையில் வாசப்படி வச்சா ஈசன் வருவான், சாமி உங்களுக்கு வரும், பணம் போட்டு கொண்டு கொடுக்கணும். அதனால் இயற்கை முறையில் பார்த்து சொல்கிறோம். வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு உகர்ந்த காற்று. நம்ம இயற்கையில் நேசிக்கிறவங்க அந்த காற்றை வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா நல்லா குடும்பம் நல்லாயிருக்கும், நோய் நொடி அண்டாது. ரெண்டாவது, அந்த மூலையில் ஈசானி மூலையில் ஒரு நீர் தொட்டி, போர்வெல், ஒரு பூந்தோட்டம், ஒரு பூஞ்செடியெலாம் வைங்க. உங்களுக்கு ஒரு இயற்கை முறையில் ஒரு துளசி மாடம் வைங்க. உங்களுக்கு மூலிகை செடியெலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மூலையில் வச்சிங்கனாக்கா இந்த காற்றில் சேர்ந்து இயற்கையோட மனமும் வீட்டுக்குள்ளே வரும். தீய நமக்கு நோய் கொடுக்கக்கூடிய கிருமிகள்லாம் அதில் அழிஞ்சிடும் சுத்தமாக. அதனால் அந்த ஈசானி மூலையை நல்லா சுத்த மொத்தமாக வைங்க. எக்காரணத்தை கொண்டு பாத்ரூம், படிக்கட்டு, செப்டி டேங்க் 3 ஈசானி மூலையில் கண்டிப்பாக 100க்கு 100 அந்த மூலையில் இருக்கக்கூடாது. வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு அவ்வளவுக்கும், உங்களுக்கு வீட்டுக்கு அவதல்லையே உங்களுக்கு அவ்வளவு கெடுதல் தான். வீட்டு ஏன் கெடுதல்னு சொல்கிறேன்னாக்கா, அந்த மூலையில் ஒரு செப்டி டேங்க், பாத்ரூம் கட்டுறோம்னு வச்சுக்கிங்க. அந்த மூலையில் இருந்து காற்று வருது, நமக்கு வடகிழக்கு காற்று வீட்டுக்குள்ளார வருது. அப்போ செப்டி டேங்க் இருந்தால் என்ன, செப்டி டேங்க் பாத்ரூம் வந்துச்சுனாங்க அந்த காற்று தான் வரும். கெட்ட காற்று, துர்நாற்றம் வீசக்கூடிய காற்று தான் வீட்டுக்குள்ளார வரும். துர்நாற்றம் வீசக்கூடிய காற்று வீட்டுக்குள்ளார வந்துச்சுனாக்கா நமக்கு நோய்கள் தான் அதிகமாக வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், நான் எப்பயுமே ஈசானி முறையை நல்லா சுத்தமாக வச்சுக்கிங்க. ஒரு இயற்கை முறையான ஒரு செடி, ஒரு மூலிகை செடி வச்சுக்கிங்க. செப்டி டேங்க் கண்டிப்பாக போட வேணாம், பாத்ரூம் போட வேணாம். மெத்த படிக்கிட்டு மீனாக போகணும். ஏன் மெத்த படிக்கிட்டு போட வேணாம்னு சொல்கிறேன்னாக்கா, மெத்த படிக்கிட்டு போட்டால் அந்த மூளை அடைச்ச மாரி அடைச்சிட்டிங்கனாக்கா என்னாகும், வீட்டுக்குள்ளே வர காற்று வராது. அதுதான் இயற்கை நமக்கு கொடுக்குற வர பிரசாதம். மெயினாக அது தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது அக்னி மூலையில் கிச்சன். கண்டிப்பாக அக்னி மூலையில் கிச்சன் போட்டே ஆகும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா வாயு மூலையில் தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வாயு மூலையில் போடாதீங்க. வாயு மூலம் காற்றோட்டம் இல்லாத பகுதி, காற்றே வராத ஒரு பகுதி. ஒரு அடுப்பு எரியணும்னா நமக்கு என்ன அவசியம், வெப்பம் வேணும், காற்று வேணும், நல்லா சூழல் வேணும். அதுக்கு சரியான இடம் அக்னி மூலை. அக்னி மூலையில் போட்டிங்கனாக்கா கச்சிதமாக உங்களுக்கு இந்த சமைக்கிறதுக்கு ஜாமான் வச்சு புழங்க பிடிக்க எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். அந்த மூலையில் கிச்சனை வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்து ஒரு ஜன்னல் வச்சுங்க. அப்புறம் முடிஞ்சாக்க வாசல்
ராஜ நிலை வைக்கிறீங்களோ அந்த வாசலுக்கு நேராக கிச்சனுக்கு நேராக அந்தாண்ட பின்னாடி காற்று வெளியில் போகிற மாரி நமக்கு ஒரு ஜன்னல் வைங்க. ஜன்னல் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம காற்றுக்கு வடகிழக்கு காற்று வரும்போது அந்த காற்று தீய காற்றெல்லாம் அந்த திசை வழியாக வெளியில் போயிடும். 3வது பெட்ரூம் எப்பவுமே மாற்றி அக்னி மூலையில் பெட்ரூம் போடுறாங்க, சனி மூலையில் பெட்ரூம் போடுறாங்க. அந்த மூலையில் எந்த மூலையிலும் போடாதீங்க. பெட்ரூம் போடுறதுக்கு சரியான இடம் வந்து குபேர மூலை. குபேர மூலை இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பிள்ளையார் மூலை. ஏன் பிள்ளையார் மூலைன்னா எல்லா சிவன் கோயிலையும் பாருங்க பிள்ளையார் அந்த மூலையில் தான் இருப்பார். குபேந்திர மூலையில் எதுக்கு அங்கே போய் வச்சுருக்காங்க? பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வத்தை வந்து குபேர செல்வத்தில் ஒரு செல்வமாக பிள்ளை செல்வம்னு சொல்லியிருக்கோம். அந்த மூலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் மட்டும் வராதுன்னு நினச்சிக்கோங்க, பிள்ளை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும், பணமும் வரவும் அதிகமாக இருக்கும். 3வது பாத்ரூம் செப்டி டேங்க். எப்பயுமே அக்னி மூலையில் கொண்டு போய் எப்பயுமே பாத்ரூம் போடாதீங்க, செப்டி டேங்க் போடாதீங்க. அதேமாரி குபேந்திர மூலையிலும் பாத்ரூம் போடாதீங்க, செப்டி டேங்க் போடாதீங்க. வாயு மூலையில் போடுங்க. வாயு மூலை மெத்த படிக்கிட்டு போடலாம். மெத்த படிக்கிட்டு கீழே செப்டி டேங்க் போடுங்க. அது பக்கத்தில் பாத்ரூம் போடுங்க, நல்லாயிருக்கும். ஏன் அங்கே போட சொல்கிறோம்னாக்கா திசையினுடைய காற்றினுடைய திசை வந்துட்டு வடகிழக்கு திசை, தென்மேற்கு திசையில் வந்து தான் காற்று நமக்கு தமிழகத்துக்கு அதிகமாக வரக்கூடிய திசை. அந்த திசையில் வரும்போது காற்று வெளியே செல்லும் திசை வாயு திசை. வாயு திசையில் தான் காற்றுலாம் வெளியில் போகும். இந்த திசையை நோக்கி எப்பவுமே காற்று உள்ள வராது. செப்டி டேங்க் பாத்ரூம் போடும்போது அவங்களுக்கு தீய காற்றெல்லாம் வெளியில் தான் போகும், மஞ்சள் வீட்டுக்குள்ளார வராது. ஒரு நல்ல ஆரோக்கியமாக வாழ்வோம். நமக்கு எந்த நோயும் வராது. தீய சக்திகள் தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்காது. நம்மளுடைய கெட்ட காட்டு வீட்டுக்குள்ளார வந்தால் தான் நமக்கு நோய் வரும், ஒரு சோர்வாக இருக்கும், ஒரு தீய சிந்தனை வரும். அந்த வீட்டால் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லை, அது சரியில்லை. வாஸ்துவை பற்றி குறை சொல்லாதீங்க, சாமியை பற்றி குறை சொல்லாதீங்க. சாமிக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை. வாஸ்துக்காக வீடு கட்டினீங்கன்னாக்க 100க்கு 100 நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னாலேயே பண வரவு வரும். ஆரோக்கியம் இல்லாத நோய் நொடியுமா இருந்தாக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். அதனால் எனக்கு சாமி எனக்கு அந்த மூலையில் வச்சா அந்த சாமி கொட்டும் பணம் கொட்டும், இந்த மூலையில் வச்சா எனக்கு இந்த சாமி கொடுக்கும், அந்த இதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் இல்லைன்னா இயற்கையை சார்ந்து வீடு கட்டுங்க, நல்ல விதமாக வாழுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இப்படிக்கு டிகேஎஸ் பில்டர்ஸ் பெரம்பலூர்.